வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நாம் ஒன்று சேர்வோமா அல்லது மறுமணம் உள்ளதா அப்படிங்கிறது தான். தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள். இது ஒரு பொதுவான வாசிப்பு. இங்கே குரூப் 1, 2, 3 இருக்கிறாங்க. உங்கள் உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. வணக்கம் குரூப் 1. நீங்கள் குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நாம் ஒன்று இணைவோமா, நாம் ஒன்று சேர்வோமா அல்லது மறுமணம் உள்ளதா அப்படிங்கிறது பல பேர் விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க. ப்ளீஸ் எனக்கு இந்த தலைப்பில் வீடியோ போடுங்க அப்படிங்கிறது உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. தயவு செய்து இதையும் ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள். யாருடைய பேரு ராசிலாம் நம்ம இங்கே சொல்லி பார்க்கல. இது ஒரு பொதுவான வாசிப்பு. நீங்கள் ஒன்று சேர்வீர்களா அப்படிங்கிறதுல 2 செய்திகள் இங்க எடுப்போம். அதன் பிறகு மறுமணம் உள்ளதா, என் வாழ்க்கையில் மறுமணம் உள்ளதா அல்லது மறுமணம் உள்ளதா அப்படிங்கிறதுல பொதுவா நீங்க கேட்குறீங்க அப்படின்னாலும் இங்கேயும் நம்ம 2 செய்திகள் எடுக்க போறோம். 2க்கு மேல் செய்திகளை எடுக்கிற மாதிரியும் அவங்க சொன்னாங்கன்னா நம்ம எடுப்போம். சரி, குரூப் 1 இது ஒரு பொதுவான வாசிப்பு, ஞாபகத்தில் இருக்கட்டும். குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் நாம் ஒன்று சேர்வோமா. குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள் உங்கள் நபருடன் ஒன்று இணைவீர்களா, ஒன்று சேர்வீர்களா? குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள் உங்கள் நபருடன் ஒன்று சேர்வீர்களா, இணைவீர்களா அப்படிங்கிறதுல இங்கே 1, 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க. குரூப் 1 நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம இன்னொரு செய்தியும் எடுப்போம். சரி, முதல் செய்தி 5 of Pentacles. அதே தான், உண்மையில நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு தான் இருக்கிறீங்க போல இருக்கு. குரூப் 1 பிரிஞ்சு போயிட்டீங்க. சில பேர் இந்த பிரிஞ்சு போனது கூட எப்படி இருக்குன்னா, என்கிட்ட இருக்கிற நான் சேமிச்ச பணம், நான் சேமிச்சது, நான் சம்பாதிச்சது முழுக்க அவங்களுக்கு தான் நான் செலவு பண்ணினேன், அவங்களுக்காகவே செலவு பண்ணேன், அவங்களுக்காகவே கொடுத்தேன் அப்படிங்கிறது ஒரு செய்தி. நீங்க நல்ல பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அவர்கள் உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு கேட்டு உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஏமாந்து போயிட்டீங்க. பண ரீதியாக வசதிகளாக இருந்தாலும் கூட ஏமாந்து போயிட்டீங்க. பணத்தை கூட நிறைய செலவு பண்ணிட்டு பணத்தாலேயே செலவு பண்ணிதான், பணத்துல ரொம்ப செலவு பண்ணிட்டீங்க, ரொம்ப ஏமாந்து போயிட்டீங்க அப்படிங்கிறது தான் இங்க சொல்றாங்க. இன்ன வரைக்கும் அவங்க எனக்கு ஒரு பதில் கொடுக்கல, இன்ன வரைக்கும் ஒரு மன்னிப்பு கூட சொல்லலை அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ இருவருமே உண்மையில பிரிஞ்சு இருக்கிறீங்க, மன வருத்தத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சில பேர் மன உளைச்சலுக்கு கூட தள்ளப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ மிகவும் வருத்தம், ஏமாந்து போயிட்டுமே, இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. முதல் செய்தி இதுதான் சொல்கிறாங்க. ஸோ மீண்டும் இணைவீர்களா அப்படிங்கிறதுல குரூப் 1க்கு அடுத்த செய்தி இது 3. இங்கே ஒன்றும் பெருசாக சொல்லப்படலை. இது கிட்டத்தட்ட குழப்பமான ஒரு உறவு தான். அவங்க ஒரு நேரம் ஒரு மாதிரி பேசுவாங்க, ஒரு நேரம் இன்னொரு மாதிரி பேசுவாங்க, சில இடத்துல சிரித்து பேசுவாங்க, திடீர்னு உம்முன்னு ஆயிடுவாங்க, ரொம்ப குவாய்ட்டாக ஆயிடுவாங்க, அமைதியாகிடுவாங்க. ஒரு நேரம் நம்ம இதெல்லாம் செய்வோம், நம்ம இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிப்போம் அப்படிங்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அதெல்லாம் வேண்டாம், அப்படிலாம் நம்ம செய்ய வேண்டாம். ஸோ இவங்களே எப்படி இருக்குன்னா குழப்பமாகவே இருக்கிறாங்க. அந்த நபர் அல்லது எப்படி பொருந்தினதும் நீங்கள் எடுத்துக்கோங்க. குரூப் 1 இது ஒரு பொதுவான வாசிப்பு இல்லையா, இது உங்களுக்கு கூட பொருந்தது, நீங்களா கூட இருக்கலாம். அப்படிங்கும் பொழுது இது ரொம்ப குழப்பமான ஒரு உறவு தான். நாம் எப்படி சொல்றது, ஒரு சரியான முடிவு எடுக்கிறது, ஒரு சரியான பாதையில போறதுலாம் கிடையாது. ஒரு நேரம் வீட்டுக்கு ஏர்லியா வர்றது, ஒரு நேரம் வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வர்றது, அவர்களை புரிஞ்சிக்கவே முடியாது. பட் ரொம்ப குழப்பமான ஒரு உறவு தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ கேள்வி என்ன, நீங்கள் பிரிந்தவர்கள் மறுபடியும் இணைவீர்களா, சேருவீங்களா அப்படின்னு கேட்டா 2 செய்திகளுமே இல்லை, சேர மாட்டீங்க அப்படிங்கிறத தான் சொல்றாங்க. குரூப் 1 தயவு செய்து என்னை யாரும் தவற எடுத்துக்க வேண்டாம். இங்க இது ஒரு பொதுவான வாசிப்பு என்பதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நான் அவங்களுக்கு டெலிவர் பண்றேன். சரிங்க, இருந்தாலும் கடைசியா நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்க போறோம். அது ஏதாவது ஒரு அறிவுரையா இருக்கலாம் அல்லது என்ன செய்தி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் மீண்டும் இணைவீர்களா, மீண்டும் சேருவீங்களா அப்படிங்கிறதுல பாருங்க. அதுவும் 8 ஆஃப் கப்ஸ் தான். அதே தான், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, ஆனா இருக்க முடியல, இந்த இடத்துல என்னால இருக்க முடியல அப்படிங்கிறதுனால அவர்கள் அந்த இடத்த விட்டு போறது, அவ்வப்போது வர்றது, அவ்வப்போது போடுறது, அந்த மாதிரி. என்ன எப்படி சொல்றது, அவ்வப்போது வருவாங்க, அப்ப திடீர்னு அவங்க காணா போயிடுவாங்க, திடீர்னு நான் போறேன் அப்படின்னு போயிடுறது, திடீர்னு ஃபோன் பண்ணி பேசுவாங்க, அப்போ ரொம்ப நாள் கழித்து ஃபோனே அதுதான் பேசுறது இல்லை.
ஸோ இது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப். அதுதான் ரொம்ப குழப்பமான ஒரு உறவு தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் 8 ஆஃப் கப்ஸ்ன்னு சொல்லும் பொழுது there is a separation. பிரிஞ்சு தான் இருக்கிறீங்க, பிரிந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க, பிரிந்தே போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே முழுக்க சொல்லப்படுது. ஸோ மீண்டும் இணைவீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது குரூப் 1 இங்கே இல்லை அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஐம் வெரி சாரி, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் இங்கே சொல்கிறேன் குரூப் 1. சரி, அடுத்தது நம்ம வந்து மறுமணம் என் வாழ்க்கையில் உள்ளதா அல்லது மறுமணம் உள்ளதா அப்படிங்கிறதுல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், இவர்களுடைய வாழ்க்கையில் மறுமணம் உள்ளதா அல்லது மறுமணம் இருக்கா, உள்ளதா, மறுமணம் இருக்கிறதா, மறுமணம் உள்ளதா? குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் மறுமணம் உள்ளதா அப்படிங்கிறதுல டரோ என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இங்க 2 செய்திகள் எடுத்திருக்கோம். தேவைப்பட்டால் நம்ம இன்னொரு செய்தியும் எடுப்போம். நம்ம இவர்களை கொஞ்சம் இங்கே மூவ் பண்ணிக்கலாம். சரி, மறுமணம் உள்ளதா குரூப் 1? 9 ஆஃப் கப்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு. 9 ஆஃப் கப்ஸ் எடுத்தோடனே உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு செய்தி தான் சொல்லியிருக்காங்க. 9 ஆஃப் கப்ஸ் இஸ் ஆல் அபவுட் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். நீங்க விருப்பப்பட்டது போலவே உங்களுக்கு ஒரு நபர் அமையறதாக சொல்லப்படுது. 1, வீட்டிலிருந்தே உங்களை ரொம்ப நல்லா கவனமாக பார்த்துக்குப்பாங்க, வீட்டிலிருந்து வேலை செய்வீங்க, அல்லது அவர்கள் வீட்டிலிருந்து நல்ல ஒரு தொழில் செய்கிறதோ, வீட்டிலிருந்து வேலை செய்கிறதோ, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இவர்களுக்கு அல்லது உங்களுக்கு கொஞ்சம் இந்த உடல் பருமன் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். நீங்கள் அல்லது மறுமணம் இல்லையா, அது மறுமணத்தை பற்றி தானே. இப்போ மறுமணம், அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு திருமணம் நடக்க இருக்குது, 2வது திருமணம் நடக்க இருக்குது, செகண்ட் மேரேஜ். நீங்களும் தயாராக இருக்கிறீங்க, ரொம்ப மனசில் ரொம்ப விருப்பப்படுறீங்க, ஆசைப்படுறீங்க. அப்படிங்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே சமயத்தில் இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் வெயிட் போடுற மாதிரி இருக்கும். 2வது 3வது உங்களை வந்து திருமணம் செய்யக்கூடியவங்களும் கொஞ்சம் வெயிட் போட்டவங்களாக தான் இருப்பாங்க. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து குண்டாக இருப்பாங்க அப்படின்னு எனக்கு விருப்பம் இல்லை. அது ஒரு வேளை ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு வேர்ட். சில பேர் அது ரொம்ப என்ன இப்படி சொல்லிட்டீங்க, குண்டுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு ஏதாவது கோச்சிப்பீங்க. அதனால தான் நான் அந்த மாதிரி சொல்லலை. அதுதான், கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்களாக இருப்பாங்க, வீட்டில் வேலை செய்கிறது, தொழில் பண்ணுறது. என்ன இருந்தாலும் சரி, மறுமணம் உள்ளதா, அதுதான் கேள்வி. ஆமாம் உள்ளது. மனசுக்கு விருப்பம் போலவே உங்களுக்கு மறுமணம் நடக்க இருக்கு அப்படிங்கிறது, ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆசைப்பட்டது போலவே உங்களுக்கு இங்கே அமைய இருக்கு. குரூப் 1 வாழ்த்துக்கள். 2வது செய்தியும் நம்ம இங்கே பார்த்துருவோம். அவங்க இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது 3 ஆஃப் வான்ஸ். அதே தான், ரொம்ப லாங்கிங்னா வந்து ஏங்குறீங்க, மறுமணம் எனக்கு நடக்குமா, ஏன்னோ முதல் உறவே வந்து எனக்கு ரொம்ப ஏமாற்றம், தோத்து போயிட்டேன் கிட்டத்தட்ட, ரொம்ப குழப்பமானது, புரிஞ்சிக்கவே முடியல, அவங்களையும் புரிஞ்சிக்க முடியல, என்னையும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. பட் மறுமணம் நடக்க இருக்கு அப்படிங்கும் பொழுது ஆமாம் நடக்க இருக்கு, விருப்பங்கள் போலவே பூர்த்தியாகும். 3 ஆஃப் வான்ஸ் வந்து கவனமா இந்த முறை நீங்க பிளான் பண்ணுவீங்க. திருமணம்னா எனக்கு இப்படி நடக்கணும், எனக்கு வரக்கூடியவரோ வரக்கூடிய அந்த பெண்ணோ வந்து எனக்கு இப்படி இருக்கணும், கவனமாக திட்டங்கள் போடுறது. நம்ம வந்து எப்படி சொல்றது, திருமணத்திற்கு பிறகு நம்ம இங்க இருக்கலாமா அல்லது வெளியூருக்கு போகலாமா, இந்த மாதிரியான யோசனைகளும் இங்க நடக்கும். அதே சமயத்தில் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங், அங்கிட்டு திருமணத்துக்கு பிறகு அங்கிட்டு நல்லா இருக்குமா, அது எப்படி இருக்க போகுது, நல்லாமே சிறப்பாக இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு ஏக்கமும் ஒரு லாங்கிங்காக எப்படி சொல்கிறது, அதுதான் லாங்கிங். அதே சமயத்தில் நல்ல கவனமான ஆரோக்கியமான திட்டங்களும் போடுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ மறுமணம் உள்ளதா அப்படின்னு கேட்கும் பொழுது குரூப் 1 ஆமாம் உள்ளது. கடைசியாக நம்ம ஒரு அறிவுரை எடுக்க போகிறோம். குரூப் 1 அவங்களை நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து அறிவுரையாக இருக்கலாம், எச்சரிக்கையாக இருக்கலாம், ஆசீர்வாதங்களாகவே உங்களுக்கு அமையலாம். 6 ஆஃப் வான்ஸ், வெற்றி நிச்சயம். திருமணம் உள்ளதா, மன்னிக்கவும், மறுமணம் உள்ளதா அப்படின்னு சொல்லும் பொழுது 6 ஆஃப் வான்ஸ் கண்டிப்பாக உள்ளது. ஏன்னா 9 ஆஃப் கப்ஸ் முதல் செய்தியே வெற்றிகரமான செய்தி. மனசுக்கு பிடிச்சது போல, ஆசைப்பட்டது போலவே மறுமணம் உங்களுக்கு நடக்கும். கவனமாக ஆரோக்கியமான திட்டங்கள் போடுறது, நம்ம இந்த முறை எப்படி நடந்துக்கணும், நமக்கு வரக்கூடியவங்களை எப்படி நம்ம வச்சு பார்த்துக்கணும், இங்க இருக்கலாமா, வீடு மாறலாமா, வெளியூருக்கு போகலாமா, இந்த மாதிரியான ஒரு ஏக்கமும் மனசுக்குள்ள இருக்கு. மறுமணம் நடக்காதா, அந்த மாதிரி ஒரு ஏக்கம். பட் 6 ஆஃப் வான்ஸ் இஸ் ஆல் அபவுட் விக்டரியா, வெற்றிகரமாக உங்களுக்கு மறுமணம் நடக்க இருக்கு. ஏதேனும் வரன்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா இப்ப நீங்க தான் ஒரு ஸ்பாட்லைட்ல இருக்கிற மாதிரி, யார் இந்த பொண்ணு அல்லது யார் இந்த பையனுக்கு என்ன, இவர்களுடைய பேக்ரவுண்ட், உங்களுடைய குடும்பத்தை பத்தி என்ன விசாரிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களும் இங்க சொல்லப்படுது. ஸோ 6 ஆஃப் வான்ஸ் இஸ் a victory.
மறுமணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி முழுக்க சொல்லப்படுது. குரூப் 1 வாழ்த்துக்கள். இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் 1. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம், இது கோவின் ப்ளூ டெரோ. வணக்கம் குரூப் 2. நீங்கள் குரூப் 2 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நாம் ஒன்று சேருவோமா, நாம் இணைவோமா, அல்லது மறுமணம் என் வாழ்க்கையில் உள்ளதா, மறுமணம் உள்ளதா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த தலைப்புல தயவு செய்து போடுங்க அப்படின்னு விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. தயவு செய்து இதுவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இங்க யாரோட பேரு ராசிலாம் நம்ம இங்க சொல்லி பார்க்கல. குரூப் 2 இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. பொருந்தல அப்படின்னா இந்த வாசிப்பை நீங்க தவிர்த்துருங்க. குரூப் 2 சரி. நீங்கள் உங்கள் நபருடன் ஒன்று சேருவீங்களா அப்படிங்கிறதுல 2 செய்திகள் எடுக்க போறோம். அதன் பிறகு மறுமணம் உள்ளதா அப்படிங்கிறதுல 2 செய்தி எடுக்க போறோம். தேவைப்பட்டதுன்னா நம்ம இன்னும் மேலும் செய்திகளை எடுப்போம். சரி, குரூப் 2 நீங்கள் உங்கள் நபருடன் ஒன்று சேர்வீர்களா, ஒன்று இணைவீர்களா, இணைவீங்களா, மன்னிக்கணும், இணைவோமா. குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், நீங்கள் உங்கள் நபருடன் ஒன்று சேர்வீர்களா, இணைவீர்களா. குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், உங்கள் நபருடன் நீங்கள் இணைவீர்களா அப்படிங்கிறதுல இங்கே 1, 2 செய்திகள் எடுத்திருக்கோம். குரூப் 2 நம்ம இன்னொரு செய்தி பிறகு எடுப்போம். இணைவீர்களா அப்படிங்கிறதுல 9 of wands சொல்லும் பொழுது இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அப்யூசிவான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்யூசிவ்னா ரொம்ப கண்ட்ரோலிங், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படிங்கிறது. உங்களுக்கு சுதந்திரம் இந்த உறவில் கொடுக்கப்படலை அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. சுதந்திரம் இல்லை, நீங்கள் நினச்சது செய்ய முடியல, நீங்கள் ஏதாவது படிக்கணும் விருப்பப்பட்டால் முடியாது, எடுத்தோன்னே முடியாது, எடுத்தோன்னே இல்லை, எதுக்கு, ஏன், இந்த மாதிரி பல விஷயங்கள். ஸோ நிறைய அடிபட்டுட்டீங்க இந்த உறவில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது ஒரு பொதுவான வாசிப்பு, அல்லது இது நீங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய நபராக கூட இருக்கலாம். எப்படி பொருந்தினதும் நீங்கள் எடுத்துக்கோங்க. குரூப் 2. ஸோ 9 of wands இஸ் ஆல் அபவுட் எனக்கு என் மனசுக்குள்ளே நிறைய பாதிப்புகள் இருக்குது, ஆனால் நான் வெளியே சொல்லிக்கலை, நான் வெளியே காட்டிக்கலை. ஆனால் இது ரொம்ப அப்யூசிவான ஒரு ரிலேஷன்ஷிப், ரொம்ப கண்ட்ரோலிங்கான ஒரு உறவு. நான் ஏதாவது ஒரு புதுசாக முயற்சி பண்ணணும், நான் மேல் படிப்பு எடுத்து படிக்கிறேன்ல, நான் தொழில் செய்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன்னா எடுத்தோடனே அவங்க முடியாதுன்றவாங்க, ஏன்னு கேட்பாங்க. ரொம்ப கண்ட்ரோலிங்காக இருக்குது அப்படிங்கிறது. பட் அதே சமயத்தில் 9 of wands இங்கே இன்னொரு செய்தியும் சொல்கிறாங்க. இருந்தாலும் உங்களுடைய சப்போர்ட்டிங் மெசேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தே நம்ம சொல்லுவோம். த வேர்ல்ட். ஓகே, இங்கே யாரோ ஒருத்தவங்க நெவர் கிவ் அப். இன்னும் இந்த உறவை நான் விட மாட்டேன், இன்னும் கடைசி நான் இன்னும் இதுக்கு ஒரு ட்ரை பண்ண போகிறேன். ஐம் கோனா கிவ் இட் அ ட்ரை. நான் இன்னும் ஒரு முறை சான்ஸ் கேட்க போகிறேன், அல்லது எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா, நான் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படிங்கிறது தான் இந்த 9 of wands. ஏன்னா டபுள் கன்ஃபர்மேஷன். த வேர்ல்ட் இஸ் அபவுட் ஒரு அத்தியாயம் உங்களுடைய வாழ்க்கையில் முடிஞ்சிருக்கும், இன்னொரு அத்தியாயம் இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இன்னொரு வாய்ப்பு தரலாமா, அல்லது அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. அல்லது நம்ம இன்னொரு வாய்ப்பு போய் கேட்கலாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே யோசிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் கேட்கும் பொழுது த வேர்ல்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்க போகிறோம். இது வரைக்கும் இது 50-50 அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்கிறோம். குரூப் 2 பார்ப்போம் அவங்க இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது. அதே தாங்க 10 of pentacles. கண்டிப்பாக அவங்க இங்கே ஆமாம் தான் சொல்ல போகிறாங்க. இங்கே யாரோ ஒருத்தவங்க இன்னும் இதை கிவ் அப் பண்ணலை, நான் இந்த உறவு மீது ஐ ஹவ் நெவர் கிவ் அப். எஸ், இது ரொம்ப கண்ட்ரோலிங்காக இருக்குது, அப்யூசிவாக இருக்குது. அப்படிங்கும் பொழுது த வேர்ல்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய பாடத்தை கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. தன்னுடைய பாடத்தையோ தன்னுடைய தவறுகளை உணர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது. அப்போ அந்த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் இப்போ உண்மையில பிரிஞ்சு தான் இருக்கிறீங்க, அல்லது ஒரே வீட்டில் பிரிஞ்சு இருக்கிறது, வேறு வீட்டில் இருக்கிறது, வேறு ஊரில் இருக்கிறது, அந்த மாதிரியும் இங்கே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அத்தியாயம் இப்பொழுது முடிஞ்சிருச்சு. நான் நிறைய பாடாப்பட்டிருப்பீங்க, வேணான்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க, சண்டை போட்டிருப்பீங்க, பிரிஞ்சு இருப்பீங்க, அந்த மாதிரியும் சொல்கிறாங்க. பட் இன்னொரு அத்தியாயம் ஒன்று இங்கே தொடங்க இருக்குது. அப்போ நீங்கள் போய் கேட்குறீங்க எனக்கு இன்னொரு வாய்ப்பு வேணும், அல்லது அவங்க கேட்குறாங்க இன்னொரு வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் இது நீங்கள் இருவருமே இங்கே ஒன்று இணைவீர்கள் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ கேள்வி என்ன, ஒன்று சேர்வோமா? ஆமாம்
ஒன்று சேருவீங்க. 2 பேருக்குமே விருப்பம் இருக்கு, அல்லது ஒருத்தர் இதை வந்து இன்னும் கிவ் அப் பண்ணல. I'm not going to give up on this relationship. I'm going to give another chance. 10 of Pentacles வைத்து பார்க்கும் பொழுது உங்க 2 பேருக்குமே இங்க வீடு இருக்கலாம், சொந்த வீடு இருக்கு, அல்லது வீடு வாங்கலாங்கிற யோசனையில கூட இருந்திருப்பீங்க. அது கூட இப்போ சென்டர்ல இருக்கு, இன்னும் முடிவை எடுக்கல. அது கூட ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டு இருக்கலாம். ஸோ என்ன இருந்தாலும் சரி, கேட்ட கேள்வி என்ன, ஒன்று சேர்வோமா? ஆமாம், ஒன்று சேர்வீங்க. அவங்க வந்து இன்னொரு வாய்ப்பு கேட்டாலும் சரி, நீங்க போய் இன்னொரு வாய்ப்பு கேட்டாலும் சரி, நம்ம ஒன்று சேருவோமா? நான் வந்து உண்மையில உணர்ந்துட்டேன், என் தவற உணர்ந்துட்டேன், என்னுடைய என் மீது என்ன தவறு இருக்கோ அதை நான் திருத்திக்க பார்க்குறேன், நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி 10 of Pentacles is about coming together. The world is also about coming together, giving another chance. இன்னொரு அத்தியாயம் இங்க ஒன்று தொடங்க இருக்கு, ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத தான் இங்க சொல்றாங்க. உறவு மத்தியில 10 of Pentacles அப்படின்னு சொல்லும்போது இருவரும் இந்த முறை சேரும் பொழுது நிறைய பேசுவீங்க, நிறைய மனமிட்டு பேசுவீங்க. என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், உறவுனா என்ன, அதுல எனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், அந்த மாதிரி மனமிட்டு நிறைய விஷயங்கள் பேசுவீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ஒன்று சேர்வீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது குரூப் 2 எஸ், ஒன்று சேருவீங்க. சரி, குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், மறுமணம் என் வாழ்க்கையில் உள்ளதா, மறுமணம் உள்ளதா அப்படிங்கிறதுல குரூப் 2க்கு இங்க என்ன செய்தி? மறுமணம் என் வாழ்க்கையில் உள்ளதா? குரூப் 2 இங்க 1 2 செய்திகள் எடுத்திருக்கோம். தேவைப்பட்டதுன்னா நம்ம இன்னொரு செய்தியும் எடுப்போம். குரூப் 2 மறுமணம், பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இது எப்படி இருக்குன்னா, அந்த பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து மறுமணம் வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக நீங்க நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ஆன்லைன்ல பேசுறது, ஒரு கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுக்கறது, அவங்கள ஃபாலோ பண்ணி அப்புறம் அதன் மூலமாக ஒரு நட்பு கொண்டாடுறது. பட் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இஸ் ஆல் அபவுட் ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் தான் நீங்க வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஹெல்த்தினா ரொம்ப ஆரோக்கியமாக உரையாடுறது, ஆரோக்கியமாக நட்பு கொள்வது அப்படிங்கிறது தான் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஏன்னா ஸ்வார்ட்ஸ்னு சொல்லும் பொழுது மறுமணம் உள்ளதா, உங்களுக்கு அது சரி இல்லைன்னா நீங்களே அதுல இருந்து விலகி வந்துடுறீங்க, அல்லது வெட்டி விடுறீங்க, பிளாக் பண்ணிடுறீங்க, அந்த மாதிரி டிலீட் பண்ணிடுறீங்க, அந்த மாதிரியும் இங்க சொல்றாங்க. நான் பேசி பார்க்கறேன், இது எனக்கு பிடிச்சிருந்தது, ஒத்து வந்ததுன்னா நான் ஓகே, இல்ல இது ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கு, சரியா வரல, என்னோட ஒத்து போகல, நானும் ஒத்து போக மாட்டேன்னா ஐ வில் டெஃபினெட்லி அவாய்ட். நான் அதுல இருந்து விலகியும் வந்துடுறேன், வெட்டி விட்டுடுறேன், பிளாக் பண்ணிடுறேன், டிலீட் பண்ணிடுறேன். ரொம்ப கரெக்டா நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இங்க சொல்றாங்க. கொஞ்சம் விளையாட்டுத்தனமும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இஸ் ஆல் அபவுட் விட்டினஸ் கொஞ்சம் விளையாட்டுத்தனம், அவ்வப்போது விளையாட்டுத்தனமா பேசுறது, அந்த மாதிரியும் இங்க சொல்றாங்க. சரி, இருந்தாலும் மறுமணம் உள்ளதா அப்படிங்கிறதுல 2வது செய்தியும் பார்ப்போம். இது வரைக்கும் நீங்க பேசுறீங்க, நட்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. தி எம்பரர் அப்படிங்கும் பொழுது மறுமணம் உள்ளதா அப்படிங்க கேட்கும் பொழுது மறுமணத்துக்கு வாய்ப்புகள் இங்க இருக்கு. நல்ல கவனமா கேட்டுக்கோங்க, ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு மெசேஜா இருக்கு. மறுமணம் உள்ளதா அப்படின்னு கேட்கும் பொழுது மறுமணம் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப கண்ட்ரோலிங் பண்றது, நான் சொல்றது தான் நீ கேட்கணும் அப்படிங்கிறது, நான் போடுற சட்டத்துக்கு தான் இது இருக்கணும், நான் போடுற சட்டம் தான் இந்த வீட்டுல இருக்கணும், நீயும் அப்படித்தான் நடந்துக்கணும் அப்படிங்கிறது ஒன்று நீங்க, அல்லது இந்த மறுமணம் நீங்க தயாரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை வந்து மறுமணத்துக்கு உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்க போற அந்த நபர், அது பெண்ணாவோ ஆணாக இருந்தாலும் கூட அவங்களும் அங்க அப்படித்தான் இருப்பாங்க. நான் சொல்றது தான் இங்க நடக்கணும், இது இப்படித்தான் அமையணும். நீங்க ஏதாவது ஒரு புதுசா ஒரு வேலைக்கு போறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அதை கூட அவங்க யோசிப்பாங்க. சரி, வந்து நான் இப்ப சொல்ல மாட்டேன், நான் யோசிச்சு சொல்றேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். சிட்டுன்னு இருப்பாங்க, சிட்டு மூஞ்சா இருப்பாங்க, ரொம்ப பெருசா பேசிக்கலாம் மாட்டாங்க, ரொம்ப அப்படியே கட் அண்ட் ரைட்டா அப்படியே ஃபியர்ஸா இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. ஸோ மறுமணம் உள்ளதா அப்படின்னு கேட்கும் பொழுது மறுமணம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியான நபரை தேர்ந்தெடுங்க. நீங்க இந்த மாதிரியா இருக்கிறீங்க, ரொம்ப கண்ட்ரோலிங்கா இருக்கிறீங்க, அந்த மாதிரி கண்ட்ரோலிங்கா இருக்கும் பொழுது அது உறவுக்கு ஆரோக்கியமானதா, அந்த மாதிரி உள்ளவங்க ஏத்துப்பாங்களா அப்படிங்கறத யோசிங்க. ஏன்னா இருவரையும் நம்ம ஒப்பிட்டு பேசும் பொழுது பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் தி எம்பரர் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்களோ அல்லது வரக்கூடியவங்களோ நல்ல தலைமை பொறுப்புல இருப்பீங்க, மேனேஜரா இருப்பீங்க, தலைமை ஆசிரியர்கள், பிரின்சிபல்ஸ், லாயர்ஸ், டாக்டர்ஸா இருப்பீங்க, ஏதோ ஒரு டீமுக்கு பெரிய லீடா இருப்பீங்க, பாஸா இருப்பீங்க, டைரக்டரா
கான்ட்ராக்டர்ஸாக இருப்பீங்க, தொழில் செய்கிறவங்களாக இருப்பீங்க, பிஸ்னஸ் மேனாக இருப்பீங்க. இதன் மூலியமாக நிறைய நட்பு, நிறைய பேசுறது, உரையாடுறது. ஸோ இதன் மூலியமாக நீங்கள் ஒருத்தவங்களை பார்த்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது, ஓகே எல்லாம் இருக்குது இல்லையா? அப்போ எல்லாம் அமையுது அப்படிங்கும் பொழுது இந்த ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கிற சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம். டாமினேட்டிங்னா நான் சொல்கிறபடி தான் இந்த உறவு இருக்கணும், நான் சொல்கிறபடி தான் இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு பக்கம் மட்டும்தான் கை தட்டும், இன்னொரு பக்கம் கை தட்டாது அப்படிங்கிறது தான் இந்த 2 செய்திகள் சொல்லப்படுது. ஸோ வாய்ப்புகள் இருக்கு, மறுமணம் உள்ளது. ஆனா அதை எப்படி கொண்டுட்டு போகணும்? ஆரோக்கியமாக கொண்டுட்டு போகணும், உண்மையாக இருக்கணும், அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிக்கணும், 2 பேருமே சேர்ந்து கை தட்டணும், அதுதான் உறவு அப்படிங்கறத தான் இவர்கள் இங்க சொல்றாங்க. கடைசியாக நம்ம இன்னும் ஒரு அறிவுரை எடுக்க போறோம். குரூப் 2 அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். 2 of Wands பாத்தீங்களா? அப்ப சரியான முடிவுகளை நீங்க தான் எடுக்கணும். அப்ப நமக்கு இந்த மாதிரி குணம் இருக்கு, அல்லது வரக்கூடியவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க வர்றாங்க, நான் மறுமணத்துக்கு நான் தயாராயிட்டேன், ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரி குணங்கள் இருக்கு அப்படின்னா இது நமக்கு தேவையா, இது எப்படி கொண்டுட்டு போகலாம், அல்லது நம்ம இந்த மாதிரி உறவுக்கு நமக்கு சரிப்பட்டு வருமா அப்படிங்கறத கவனமாக யோசிங்க. ஏன்னா 2 of Wands is all about a plan. திட்டம் போடுறது, யோசிக்கிறது, சரி சொல்லுவோமா வேண்டான்னு சொல்லுவோமா, அல்லது 1க்கு 2 வரங்கள் உங்களை நோக்கி வரும், எதை தேர்ந்தெடுக்கலாம், மனமிட்டு பேசின பிறகு நம்ம தேர்ந்தெடுப்போமா அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் இங்க சொல்லப்படுது. ஸோ மறுமணம் உள்ளதா? உள்ளது. ஆனால் கவனம், எப்படி நம்ம முடிவெடுக்க போகிறோம், வர்றவங்க எப்படி இந்த மாதிரியான நடக்குது, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம அதை எப்படி கையாள போகிறோம், எப்படி நம்ம அதை கொண்டு போக போகிறோங்கிறது தான் இந்த வாசிப்பு சொல்லப்படுது. குரூப் 2 இது ஒரு பொதுவான வாசிப்பு. குரூப் 2 நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. வணக்கம் குரூப் 3. நீங்கள் குரூப் 3 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நாம் ஒன்று சேர்வோமா, நாம் மறுபடியும் இணைவோமா, அல்லது மறுமணம் என்னுடைய வாழ்க்கையில் உள்ளதா, மறுமணம் உள்ளதா அப்படிங்கிறது தான். நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க இந்த தலைப்பில் ப்ளீஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு. ஆகையால உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. அதே சமயத்தில் தயவு செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும், இங்கே யாருடைய பேரு ராசில நம்ம இங்கே சொல்லி பார்க்கல. இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. ஒன்று சேர்வோமா, நீங்கள் பிரிந்தவர்கள் ஒன்று இணைவீர்களா அப்படிங்கிறதுல 2 செய்திகள் எடுப்போம். அதன் பிறகு மறுமணம் உள்ளதா அப்படிங்கிறதுல 2 செய்திகள் இங்க எடுப்போம். தேவைப்பட்டதுன்னா 2க்கு மேல் உள்ள செய்திகளையும் எடுப்போம். குரூப் 3 சரி பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு. குரூப் 3ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், நீங்கள் உங்கள் நபருடன் ஒன்று சேர்வீர்களா, நீங்கள் உங்கள் நபருடன் இணைவீர்களா. குரூப் 3 குரூப் 3ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், நீங்கள் உங்கள் நபருடன் ஒன்று சேர்வீர்களா, இணைவீர்களா அப்படிங்கிறதுல இங்க 1 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க. நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம இன்னொரு செய்தியும் எடுப்போம். குரூப் 3 முதல் செய்தியை இங்க 5 of Wands. ரொம்ப ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்க போல இருக்கு. மனசுக்குள்ளேயே ஒரு போட்டி போகுது, ஒரு போட்டி, ஒரு கான்ஃப்ளிக்ட். அவங்களுக்கு என்ன வேணுமா வேண்டாமா, வருவாங்களா வரமாட்டாங்களா, இப்போ பேசுனா என்கிட்ட பேசுவாங்களா இல்லையா, இப்போ நான் ஒரு கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் அனுப்பினா அந்த கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் அவங்க ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா. ஸோ உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃப்ளிக்ட், உங்கள் மைண்ட்லேயே ஒரு கான்ஃப்ளிக்ட். இது நீங்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய நபராக இருக்கலாம். ஏன்னா இது ஒரு பொதுவான வாசிப்பு இல்லையா, இது எப்படி வேணாலும் பொருந்தும். ஸோ அவர்களுடைய மனசில் கூட இது இருக்கும். ஆமாம், இப்போ பேசுனா பேசுவாங்களா, நான் ஒரு ஃபாலோ ரிக்வெஸ்ட் கொடுத்தா அது ஏற்றுப்பாங்களா, ஒரு கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் மன்னிக்கணும், அந்த மாதிரி ஒரு குழப்பம், ஒரு கான்ஃப்ளிக்ட். அதே சமயத்தில் இவர்களை சுற்றி ஏதாவது போட்டி பொறாமைகளும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒன்று அவர்களை சுற்றி இருக்கலாம், அது உங்களை சுற்றி கூட இருக்கலாம். ஒரு போட்டி பொறாமை, ரொம்ப அழகாக இருக்காங்க, நான் போய் பேச போகிறேன், அந்த மாதிரியான ஒரு செய்தியும் இங்கே சொல்கிறாங்க. ஒரு போட்டி பொறாமைகளும் சுற்றி இருக்குது யாருக்கு, அந்த மாதிரியான ஒரு செய்தியும் இங்கே சொல்கிறாங்க. ஸோ பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வீர்களா அப்படிங்கிறதுல குரூப் 3க்கு 2வது செய்தி த ஸ்டார். த ஸ்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஆசைப்படுறீங்க, ஒன்று ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கிறீங்க. ஐயோ என்கிட்ட பேசணும், தயவு செய்து என்கிட்ட பேசு, என்னோட அவங்க சேருவாங்களா இல்லையா, மறுபடியும் இணைவோமா இல்லையா, இப்போ நான் ஒரு மெசேஜ் அனுப்புனா எனக்கு பதில் போடுவாங்களா. ஸோ ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கிறீங்க, ரொம்ப ஆசைப்படுறீங்க. அவங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, இது உங்களுடைய நபர் கூட இதை தான் நினைக்கிறதாகவும் இங்கே சொல்லப்படுது. இது உங்களுக்கும் பொருந்தும். ஸோ த ஸ்டார் இஸ் ஆல் அபவுட் தி ஆர் திங்கிங் அபவுட் யூ. உங்களை பற்றி நினைக்கிறது உண்டாதான் இந்த கான்ஃப்ளிக்ட், மனசுக்குள்ளேயே ஒரு கான்ஃப்ளிக்ட்.
நான் பேசுனா பேசுவாங்களா, நான் ஒரு கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுத்தா அதை வந்து ஏற்றுப்பாங்களா, அட்லீஸ்ட் இப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் இப்போ என்கிட்ட பதில் போடுவாங்களா. ஸோ நான் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கேன், நான் ரொம்ப ஆசைப்பட்றேன், அவங்க கிட்ட பேசுறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. ஸோ த ஸ்டார் இஸ் ஆல் அபவுட் ஏதாவது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள மனஸ்தாபங்கள் ஏதாவது நடந்துருந்துச்சு, ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டை. ஏன்னா 5 of 1 வந்து பெரிய சண்டை கிடையாது. 5 of 1 வந்து சின்ன பெட்டி ஆர்கியூமெண்ட், சின்ன சின்ன சண்டை தான். ஏன் இந்த கப்பு இங்கே இருக்கு, நான் உன்னை அங்கே தான் நான் வைக்க சொன்னேன், நான் உனக்கு இத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணேன், ஏன் நீ எனக்கு இப்போ அடிக்கிற, அந்த மாதிரியான ரொம்ப பெட்டி ஆர்கியூமெண்ட்ஸ். அது மூலியமாகவே நீங்க இருவருமே ஏச்சிப்போ அந்த மாதிரி வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து இருவருமே கொஞ்சம் மனம் இறங்கி வரீங்க. ஹீலிங் இஸ் ஹேப்பனிங். ரெண்டு பேருமே மனம் இறங்கி வரீங்க, ரெண்டு பேருமே வந்து மன்னிச்சிடுறீங்க, மன்னிச்சுக்கிட்டு வரீங்க. ஸோ இங்கே வந்து த ஸ்டார் வந்து மறைமுகமான ஒரு செய்தி என்னன்னா, தே மைட் மெசேஜ் யூ. அவர்கள் உங்களை மறுபடியும் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் இங்கே சொல்லப்படுது. ஆனால் தொடர்பு கொள்வார்கள் ஆசைப்படுறாங்கன்னு ஒழிய ஒரு நல்ல ஒரு உறவுல இருப்போமா அப்படிங்கிறது இங்கே பெருசாக சொல்லப்படல. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்டார் வந்து நான் ஆசைப்படுறேன், பேசணும்னு ஆசைப்படுறேன், நீ எப்படி இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், என் மேல உனக்கு ஏதாவது கோபம் வருதுன்னா அதை என்ன மன்னிச்சிரு, நானும் உன்னை மன்னிச்சிடுறேன். அந்த மாதிரியான செய்திகள் தான் இங்க சொல்றாங்க. சரி, நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்க போறோம். அவர்கள் ஏதாவது ஒரு அறிவுரையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு எச்சரிக்கை ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம். Ace of Pentacles. வாவ், உண்மையிலேயே இப்பொழுது கேள்விக்கு பதில். ஒன்று சேர்வீர்களா, இணைவீர்களா? குரூப் 3 ஆமாம், ஒன்று சேர்வீங்க, இணைவீர்கள்னா கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் இஸ் அபவுட் நியூ பிகினிங், ஒரு அழகான புது தொடக்கம், வாய்ப்பு மறுபடியும் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத தான் இங்க சொல்றாங்க. வாய்ப்புகள் மறுபடியும் கொடுக்கப்படுது. நீங்கள் இருவருமே ஆக்சுவலி ஆசைப்படுறீங்க. ஏன்னா அதை ஸ்டா அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க ரெண்டு பேருமே ஆசைப்படுறீங்க, மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. நான் சார் நான் உன்னை மன்னிச்சிட்டேன், பரவாயில்ல, அது என்ன ஆயிட்டு போகுது அந்த மாதிரி. ஸோ ஹீலிங்கும் நடக்குது. நம்ம முன்னாடி சொன்னது போல யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு வந்து அவர்கள் மெசேஜ் போடுறதோ, ஒரு கால் பண்றதோ, இல்லை ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று கொடுத்து பார்ப்போமே சோஷியல் மீடியாவில், அப்போ அவங்க நம்ம கிட்ட பேசுறாங்களா இல்லையா, அதன் மூலியமா கூட அவர்கள் உங்களை வந்து பரீட்சிக்கலாம், டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். அதைத்தான் இந்த ஸ்டார், அதைத்தான் நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டோம் இல்லையா, கான்ஃப்ளிக்ட் இருக்கு மனசுக்குள்ளேயே, ஒரு கான்ஃப்ளிக்ட். ஐயோ என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, பேசுவாங்களா? ஸோ எனிவே, ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் இஸ் ஆல் அபவுட் நியூ பிகினிங்ஸ். புதிய தொடக்கங்கள் இருக்கு. மறுபடியும் இணைவீர்களா, ஒன்று சேர்வீங்களா அப்படின்னா ஆமாம், குரூப் 3 ஒன்று சேர்வீர்கள். வாழ்த்துக்கள். சரி, குரூப் 3, உங்களுடைய வாழ்க்கையில் மறுமணம் உள்ளதா? மறுமணம் உள்ளதா? குரூப் 3 மறுமணம் உள்ளதா? குரூப் 3ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் மறுமணம் உள்ளதா அப்படிங்கிறதுல இங்கே என்ன செய்தி? 1 2 செய்திகள் எடுத்திருக்கும். தேவைப்பட்டதுன்னா நம்ம இன்னொரு செய்தியும் எடுப்போம். குரூப் 3 மறுமணம் உள்ளதா? குரூப் 3 த ஹைரோஃபண்ட். வாவ், எடுத்தோடனே கல்யாண செய்தி தான் வந்திருக்கு. ஹைரோஃபண்ட்னாலே நல்ல தெய்வீகமான ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நல்ல நேரம் பொருந்தே, நல்ல நாள் பொருந்தே, ஒரு நல்ல ஒரு நபரோட தான் உங்களுக்கு இங்கே திருமணம் நடக்க இருக்கு. ஏன்னா ஹைரோஃபண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது இருவருமே இங்கே நல்ல பொருத்தம், உங்களுக்கும் நல்ல பொருத்தம், அவர்களுக்கும் நல்ல பொருத்தம், இந்த 2 பொருத்தமே நல்லபடியாக இங்கே சேருது அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நல்ல நேரம், நல்ல நாள் பொருந்தே இந்த திருமணம் நடக்கும். மறுமணம் உள்ளதா என் வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டால் உள்ளது. முதல் செய்தியே ஆமாம். ஒரு பெரியவங்க முன்னாடி தான் இந்த திருமணம் நடக்க இருக்கு. உங்களை திருமணம் பண்ணிக்கிறவங்க வந்து ஆசிரியர்களாக இருப்பாங்க, இந்த பள்ளிக்கூடத்தில் உயர்நிலை பள்ளி கல்லூரிகளில் வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க, சுய தொழில் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு செய்தியும் இங்கே சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக எல்லாருக்கும் இல்லை, குறிப்பிட்டவர்களுக்கு அந்த செய்தி பொருந்தலாம். அதுதான் இங்கேயும் சொல்றாங்க. ஸோ திருமணம் உள்ளதா, மறுமணம் உள்ளதா? ஆமாம், உள்ளது. 2வது செய்தி நம்ம பார்த்துருவோம், டெம்பரன்ஸ். இந்த முறை மறுமணம் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்களே இப்போ வந்து தன்னை வந்து சரிப்படுத்திப்பீங்க. முன்னாடி என் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள்ல நான் வந்து விலகிட்டேன்,
நான் திருந்திட்டேன். ஸோ ஐ எம் பேலன்சிங் மை எனர்ஜி. என்னுடைய சக்தியை நான் பேலன்ஸ் பண்ணுறேன், என்னுடைய உடலை நான் பேலன்ஸ் பண்ணுறேன், என்னுடைய புத்தியை நான் வந்து சமப்படுத்திக்கிறேன். ரொம்ப பேலன்ஸான ஒரு எனர்ஜி. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 தெய்வீக மெசேஜ் தான். டெம்பரன்ஸ் இஸ் ஆல் அபவுட் ஏஞ்சலிக் மெசேஜ். தேவதையோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இங்கே எப்படி இருக்குது டெம்பரன்ஸ்னா சமப்படுத்திக்கிறது. 2 பேருமே சமப்படுத்திப்பீங்க, 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மறுமணத்துக்கும் நீங்கள் தயாராக இருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுதும் நடந்த விஷயங்களை மன்னிச்சிருவீங்க. நடந்ததெல்லாம் பரவாயில்ல, போயிட்டு போகுது, நம்மளை இப்போ திருத்திப்போம், நம்ம மீது என்ன குறைகள் இருக்கா அதை நீங்கள் சரிப்படுத்திப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ மறுமணம் உள்ளதா அப்படின்னு கேட்டால் ஆமாம் உள்ளது. கடைசியாக நம்ம ஒரு அறிவுரை செய்தி எடுத்திருக்கோம். அவர்கள் ஒரு அறிவுரையாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு எச்சரிக்கையோ அல்லது ஒரு ஆசீர்வாதமாகவும் இருக்கும். 9 of Pentacles என்ன சொல்றது சொல்லுங்க. கண்டிப்பாக மறுமணம் உள்ளது. 9 of Pentacles is all about ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிரிவு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு, விவாகரத்து நடந்திருக்கு, அல்லது ஏதாவது ஒரு உறவில் இருந்து 5 வருஷமோ 6 வருஷம் 3 வருஷம் ரொம்ப அட்டாச்சாக இருந்திருப்பீங்க, பற்றா இருந்திருப்பீங்க ஒரு நபரோட. ஆனால் பிரிஞ்சு போயிட்டீங்க அப்படிங்கும் பொழுது யூ டேக் டைம் டு ஹீல். நீங்கள் அதுலேருந்து ரொம்ப நேரம் எடுத்திருக்கீங்க, குணமடைந்து வர்றதுக்கு நேரம் எடுத்து இப்பொழுது நீங்கள் திருமணத்திற்கு தயாராக இருக்கிறீங்க, மனதளவிலையும் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத தான் இந்த 9 of Pentacles. வரன்கள் வரும் பொழுது கூட ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுப்பீங்க. அண்ட் டெம்பரன்ஸ் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல உங்களுக்கு வந்திருக்கும் பொழுது கரெக்டா நீங்க பாப்பீங்க, நமக்கு இந்த முறை பொருந்தணும், நம்ம ஆசைப்படுறதை விட நமக்கு பொருத்தம் இருக்கா, நம்ம வந்து எது இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோமே, அந்த மாதிரியான நபரும் உங்களுக்கும் வருவாங்க, நீங்களும் அதுக்கு ஏத்தவாறு போலவே இதை சமப்படுத்திப்பீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ இங்க 2 கைகளுமே எப்படி சொல்றது, ஆரோக்கியமாகவே சமமாகவே கை தட்டும் அப்படிங்கறத தான் சொல்றாங்க. ஸோ 9 of Pentaclesம் வந்து பண காசுக்கு குறை இருக்காது, எல்லாமே கொஞ்சம் நல்லாவே சமாளிச்சுக்கிட்டு வருவீங்க. வீடு வாசல் சகல சௌபாக்கியங்களோடு இங்க திருமணம் நல்லபடியாக மறுமணம் நடக்க இருக்கு. வாழ்த்துக்கள் குரூப் 3. இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் 3. தயவு செய்து ஞாபகத்துல இருக்கட்டும். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.